கைகள் வெட்டப்பட்ட கல்லூரி மாணவர் ஐயாசாமியின் குடும்பத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தொலைபேசியில் ஆறுதல் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஐயாசாமி என்ற மாணவர் புல்லட் ஓட்டியதாக அவரது கைகள் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரத்தில் 3 பேரை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ஐயாசாமியின் குடும்பத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்தார். சார் காலேஜ் போயிட்டு வந்தேன். என் மையன் காலேஜ் போயிட்டு வந்தவனா மறைச்சிக்கிட்டு சாதியை பற்றி ரோட்லாம் வரோம் திடுந்து அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிட்டு 2 இந்த களத்தை அப்படி வெட்டா போயிருக்காங்க. வாழ்கிட்ட 3 பேர் இப்படி கையை மறைச்சிருக்கேன். இந்த கையில் வெட்டி 3 நரம்பு வந்து வச்சு அதோட என் வண்டியை போட்டுட்டு தப்பிச்சு வீட்டுக்கு அலறிக்கிட்டு 6 மணியை போல் அலறிக்கிட்டு அம்மா என்னை வெட்டி விட்டாங்கம்மா ஓடியாம்மான்னு கத்திக்கிட்டு வந்தேன். நாங்கள் வெட்டுனால சொன்னோம்னா நம்மளை மறுபடியும் மைங்களை கொண்டு வருவான்னு பயந்துக்கிட்டு நான் சொல்லாமல் இருந்துட்டேன் சார். கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம போய் இவன் தான் உடச்சோம்னு சொன்னால் என்னையே கொண்டு வருவாங்க. நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஒத்த வீடு.